ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அப்படிங்கிற அந்த பகுதிக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் தோட்டத்தில் வசிக்கும் ஒரு குடும்பத்துக்குள்ள நள்ளிரவு நேரத்தில் திருடர்கள் பூந்து அங்கு நடந்த ஒரு துர் சம்பவத்தால் நடந்த திகில் மற்றும் அமானுஷ நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணியிருக்கேன். நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அப்படிங்கிற அந்த பகுதியிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அழகிய கிராமத்தில் 1990ஆம் காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது வைதேகி அப்படிங்கிற நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு தற்போது வைதேகி வச்சுருக்கக்கூடிய அந்த கிராமத்திலிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்து வீட்டில் 90ஆம் காலகட்டத்தில் நடந்ததுங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, 90ஆம் காலகட்டத்தில் இந்த அமானுஷ சம்பவம் நடந்த அந்த தோட்டத்தில் பாலாஜி தேவகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தம்பதி இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த டைமில் திருமணமாகி 1 வருடம் தாங்க ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்க இருக்கக்கூடிய அந்த தோட்டத்துக்கும் இந்த வில்லேஜுக்கும் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குங்க. இது எதற்காக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நள்ளிரவு நேரத்தில் ஏதாவது அவசரம் அல்லது சத்தம் போட்டாலும் கூட யாருக்குமே கேட்காதுங்க. அந்தளவுக்கு தூரமாக தாங்க அந்த வில்லேஜுக்கும் தோட்டத்துக்கும் டிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த தோட்டத்து வீட்டில் பாலாஜி தேவகி மட்டும் இல்லைங்க, தேவகியினுடைய மாமனார் மாமியார், அதாவது பாலாஜியினுடைய அம்மா அப்பா, மொத்தம் இந்த 4 பேரும் சேர்ந்து தான் அந்த தோட்டத்தில் வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இவங்களுடைய பிரதான தொழிலே விவசாயம் தாங்க. இவங்களுக்கு சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஏக்கர் 4 ஏக்கர் பரப்பளவில் தோட்டம் இருந்திருக்குங்க. அந்த தோட்டத்தில் தேவையான பயிர்களை விட்டு விவசாயம் செய்வது மட்டும் இல்லாமல் ஆடு மாடு கோழிகள் அப்படி சொல்லிட்டு நிறைய வச்சிருக்காங்க. இதுலையும் ஓரளவுக்கு இந்த குடும்பம் வருமானத்தை ஈட்டிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த தேவகி அப்படிங்கிற இந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்திற்கு திருமணமாகி வந்து 1 வருடம் தாங்க ஆச்சு. ஸோ அதனால் குழந்தைகள் இல்லைங்க. இந்த 4 பேரும் சேர்ந்து நல்ல வருமானத்தை ஈட்டிட்டு வாழ்க்கை சந்தோஷமாக தாங்க போயிட்டு இருந்துச்சு. இந்த டைமில் தான் இவங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் வகையில் ஒரு இடி ஒன்று விழுந்துச்சுங்க. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தா நிறைய பேருக்கு தெரியுங்க. இந்த 90 to 95ஆம் காலகட்டத்தில் மழை வந்து ரொம்ப அதிகமாக பெய்யாத காரணத்தினால பட்டினியும் பஞ்சமும் வர ஆரம்பிச்சுங்க. அப்போது தமிழ்நாட்டினுடைய ரூரல் வில்லேஜ் தனியாக இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே பசியினால் வாட ஆரம்பித்தாங்க. மழை பெஞ்சாதானே வெள்ளாமை விளையும், வெள்ளாமை விளைஞ்சாதான் களை வெட்டுறது அது இதுன்னு சொல்லிட்டு கூலி கிடைக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாத காரணத்தினால பசியினால் ரொம்ப துன்பப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி இருந்த அதே டைமில் சில பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நிறைய குடும்பங்களில் நள்ளிரவு நேரங்களில் போய் திருட ஆரம்பித்தாங்க. பசிக்காக போய் திருட ஆரம்பித்து போக போக மிக கொடூரமான செயல்களில் அந்த நபர்கள் எல்லாமே ஈடுபட ஆரம்பித்தாங்க. அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, வாழ்வாதாரத்துக்காக போய் திருட போயிட்டு இவங்களுடைய ஆசை அதிகமான காரணத்தினால அங்கே இருக்கக்கூடிய குடும்ப பெண்கள் நகை அது இதுன்னு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பணத்தை எல்லாம் அடித்து பிடுங்க ஆரம்பித்தாங்க. நகைகள் எடுத்துகிட்டு அந்த திருடர்கள் போகும்போது யாராவது குடும்ப உறுப்பினர்கள் தடுத்தாங்கன்னா போதுங்க, அவங்களை கொலையும் கூட நிறைய இடங்களில் செஞ்சாங்க. 90 to 95ஆம் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இதை பார்த்துருப்பாங்க. மிகவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த திண்டுக்கல், ஈரோடு இந்த மாதிரி மாவட்டங்களில் ரொம்ப அதிகமாகவே இந்த திருட்டு வேலைகள் நடந்துச்சுங்க. காவல்துறையினரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இதை தடுக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனால் எல்லை மீறி போன காரணத்தினால அவங்களாலையும் எதுவும் செய்ய முடியாமல் திக்கு திணறி போனாங்க. இந்த டைமில் தான் தேவகி, பாலாஜி அப்புறம் அந்த மாமனார் மாமியார் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்திலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வில்லேஜுங்க. அந்த வில்லேஜில் நள்ளிரவு நேரத்தில் 4 பேர் 5 பேர் திருடர்கள் உள்ளே பூந்துருக்காங்க. உள்ளே பூந்து கிராமத்தினுடைய ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அந்த பெண்ணையும் ஆம்பளையும் அடிச்சு போட்டு நகை பணம் எல்லாத்தையும் பிடுங்கி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டின் உரிமையாளர்கள் அதை தடுத்த காரணத்தினால இரும்பு ராட்லேயே அடிச்சிருக்காங்க. இருந்தாலும் கூட உயிர் போகல. கடைசியாக இந்த தகவல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தோட்டத்து வீட்டில் இருக்கக்கூடிய இவங்களுக்கும் தகவலாக வருதுங்க. அதை கேட்டு பயந்து போயிட்டாங்க இந்த பாலாஜியினுடைய
பாலாஜியினுடைய குடும்பத்தார். இருந்தாலும் கூட நம்ம 4 பேர் இருக்கோம், நம்மளை எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தோடு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது தான் கரெக்டாக 90ஆம் காலகட்டத்தில், அது எந்த மாதம் அப்படின்னு சொல்லி தெரியலிங்க, இவங்களுக்கு ஒரு திருமண அழைப்பு வருதுங்க. அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த தோட்டத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வில்லேஜ் இருக்குன்னு சொல்லியா, அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய பாலாஜிக்கு நெருங்கின சொந்தங்க. அந்த நபருடைய வாலிபர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் பொண்ணு எடுத்து திருமணம் பண்ணுறாருங்க. அதனால் கல்யாணமும் மதுரையில் நடக்கக்கூடிய காரணத்தினால முன்னாடி நாள் நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸை பிடிச்சி மதுரைக்கு போகிறாங்க. ஸோ இந்த டைமில் பாலாஜியினுடைய குடும்பத்தார் எல்லாருமே போக முடியாதுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆடு மாடுகள்லாம் இருக்குது. ஸோ யார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது கடைசியாக பாலாஜியினுடைய அம்மா அப்பா, அதாவது தேவகியினுடைய மாமனார் மாமியார், நாங்கள் 2 பேர் மட்டும் போயிட்டு நைட்டு கிளம்பிட்டு நாளைக்கு நைட்டுக்குள்ளே வந்துடுவோம், நீங்கள் சேஃப்டியாக இருங்க, ஆடு மாடுகளுக்கெல்லாம் தீவனம் வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவகியும் பாலாஜியும் சரி அப்படின்னு சொன்ன காரணத்தினால தேவகியினுடைய மாமனார் மாமியார் பஸ்ஸை பிடிச்சி கிளம்பி மதுரைக்கு போயிட்டாங்க. ஆனால் அன்றைய நாள் நள்ளிரவு நடந்தது தான் பயங்கரத்தின் உச்சம் அப்படி சொல்லலாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, மாமனார் மாமியார் கிளம்பின உடனே இந்த பாலாஜி அப்படிங்கிறவருக்கு குடிப்பழக்கம் இருக்குங்க. அவ்வப்போது அம்மா அப்பா வீட்டில் இல்லாமல் எங்கேயாவது விசேஷத்துக்கு போனாங்க அப்படின்னா ஃபுல்லாக தண்ணி அடிச்சிருவாருங்க. தேவகி சொன்னாலும் கேட்க மாட்டாருங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பாலாஜி தண்ணி அடித்தார் அப்படின்னா மினிமம் லெவலில் அடிக்க மாட்டாருங்க, ஃபுல்லாக அடித்து மட்டையாயிருவாருங்க. போதை தெளிகிற வரைக்கும் அவரை எழுப்பினாலும் கூட, ஏதாவது அவசரத்துக்கு எழுப்பினாலும் கூட எந்திரிக்க மாட்டாருங்க. அந்த மாதிரி ஒரு நபர் தாங்க இந்த பாலாஜி அப்படிங்கிறவர். அப்போது அவங்க அம்மா அப்பா ஊருக்கு கிளம்பின அடுத்த செகண்டே ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காருங்க. வேற வழி இல்லாமல் தேவகியும் அதை பெருசாக எடுத்துக்காம ஆடு மாடுகளுக்கெல்லாம் தீவனம் வச்சுட்டு டின்னரை சமைச்சு கொடுத்த காரணத்தால போதையிலேயே வந்து சாப்பிட்டு அப்படியே படுத்தாருங்க, கைகால் கூட கழுவுல. இது எப்போதுமே நடக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தேவகி அதை பெருசாக எடுத்துக்கலிங்க. அதற்கடுத்து அவங்களும் சாப்பிட்டு முடிச்சு தோட்டத்து வீட்டில் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. எப்போதுமே இந்த மாதிரி தோட்டத்தில் வீடு கட்டினாங்க அப்படின்னா காவலுக்காக தெருநாய்களை வளர்ப்பது வழக்கங்க. அதே மாதிரி தான் இவங்களும் 2 நாய்களை வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த நாய்களுக்கும் சாப்பாடு வச்சுட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நடுநிசி நேரங்க, ஒரு 1 to 2 மணிக்குள்ள இருக்குங்க. அந்த டைம்ல இவங்க வளர்க்கக்கூடிய நாய்கள் 2மே ஆவேசமா வீட்டை சுத்தி சுத்தி பயங்கரமா குறைச்சிட்டு வருதுங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே தேவகிக்கு ஒன்றும் புரியலிங்க. தோட்டத்துக்குள்ள எப்போதாவது குள்ள நரிகள் வந்துச்சு அப்படின்னா நாய்கள் இப்படி கத்துவது வழக்கங்க. ஒரு 5 நிமிஷம் கத்துச்சுனாவே நரிகள்லாம் ஓடிடும். ஆனால் அன்றைய நாள் கத்த ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலேயும் வீட்டை சுற்றி சுற்றி பயங்கரமாக கூச்சல் எடுதுங்க. இந்த சத்தத்தை கேட்டு தூக்கத்திலிருந்து எந்திரிச்சிட்டாங்க தேவகி அப்படிங்கிறவங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பாலாஜி அப்படிங்கிறவர் என்ன நடந்தாலும் போதையினுடைய உச்சத்தில் இருந்தார் அப்படின்னு எந்திரிக்கவே மாட்டார். அதனால் சந்தேகத்தினுடைய அடிப்படையில் இந்த தேவகி அப்படிங்கிறவங்க நாய்கள் எதற்கு குலைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை திறந்து பார்க்குறாங்க, கதவுகளை. அப்படி திறந்து பார்த்த உடனே தேவகிக்கு தன்னுடைய வாழ்நாளில் மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் அப்படி சொல்லலாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமத்தில் 3 நாளைக்கு முன்னாடி கொள்ளையடிச்சாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தாங்க ஒரு 3 பேர் நல்ல கம்பீரமான நபர்களுங்க. அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 22 வயசு இருக்கிற மாதிரி தெரியுது. மீதம் 2 பேரும் 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுங்க. இந்த நபர்கள் எல்லாமே வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி நாய்கள் வந்து குறைச்சிட்டு இருக்கு இல்லையா, அங்கே நின்றுட்டு நாய்களை வந்து அடித்து விரட்ட பார்க்குறாங்க. இது எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ள இருந்துட்டு ஜன்னல் வழியாக அணங்காமல் திறந்து பார்க்குறாங்க. அடுத்த செகண்டே தேவகி உச்சக்கட்ட பயத்துக்கே போயிட்டாங்க. உடனே வேகமாக ஓடி போய் போதையில் படுத்தக்கூடிய தன்னுடைய கணவரை எவ்வளவோ கஷ்டப்பட்டு எழுப்ப பார்க்குறாங்க. எவ்வளவு தட்டி எழுப்பியும் கூட பாலாஜி வந்து எந்திரிக்கவே இல்லைங்க. அனத்திட்டே படுத்துட்டாருங்க. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தேவகி உயிரை கையில் பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்காங்க. நள்ளிரவு நேரம் தூங்கும் போது இந்த பெட் லைட் மட்டும் தான் போடுவாங்க. அதே மாதிரி தான் பெட் லைட்டை போட்டு பயத்தோடு இருக்கும்போது மறுபடியும் அவங்க என்னதான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்த உடனே தேவகி உள்ளிருந்து பார்க்கறத அந்த 3 திருடர்களும் பார்த்துட்டாங்க. பார்த்து அடுத்த செகண்ட் உடனே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் கதவு பக்கத்தில் வந்து ஒருத்தர் வந்து வேக வேகமாக அவங்களுடைய கையில் வச்சுக்கூடிய இரும்பு ராடை வச்சு அடிக்கிறாருங்க. மீதம் இருக்கக்கூடிய 2 பேரில் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, அந்த 2 நாய்களில் ஒரு நாயை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இரும்பு கம்பி வச்சிருக்காருங்க. ஒரே அடி தலையில் அடிச்சு துள்ளிட்டு அப்படியே கத்திட்டே உயர விட்டுருச்சுங்க. அதை பார்த்த இன்னொரு நாய் வந்து அலறி அடிச்சுட்டு கத்திட்டே ஓடிடுச்சுங்க பயந்து போய். இந்த நிகழ்வெல்லாம் பார்த்து மறுபடியும் பயந்து போய் உள்ள படுத்தக்கூடிய கணவனுடைய முகத்தில் வந்து தண்ணீரை தெளிச்சு கூட எழுப்பி பார்க்குறாங்க. எவ்வளவு எழுப்பியும் கூட பாலாஜி வந்து நகரவே இல்லைங்க. கடைசியாக என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, மீதம் இருக்கக்கூடிய 2 பேர் மேலே வந்து ஓட்டு வீடு இருக்கு இல்லையா, ஓட்டு மேலே ஏறி ஓட்டை பிரிச்சுட்டு உள்ள குதிச்சிட்டாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 பேரில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசு 21 வயசு தான் இருக்கும். மீதம் இருக்கக்கூடிய 30 வயசு இருக்காங்கன்னு சொன்னல, அவங்க 2 பேர் தான் ஓட்டை பிரித்து வந்து உள்ளே இறங்குறாங்க. உள்ளே இறங்கின அடுத்த செகண்டே கெஞ்சுறாங்க இந்த தேவகி அப்படிங்கிறவங்க. ஐயோ எங்களை விட்டுருங்கண்ணா, எங்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் திருட வந்த நபர்களுக்கு தெரியுங்க, இவங்க ஓரளவுக்கு வசதியாக இருக்கிறவங்க தான், 1 வருஷம் தான் கல்யாணம் ஆச்சு, நகையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10 நாள் 15 நாள் இந்த வீட்டை நோட்டமிட்டே இருந்திருப்பாங்களாட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இருக்கக்கூடிய அந்த ஊர் இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்தவங்க தாங்க இந்த 3 பேரும். ஆனால் தேவகிக்கு அதெல்லாம் தெரியலிங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா துண்டை எடுத்து முகத்தில் அப்படியே கட்டியிருக்காங்க, கண்ணு மட்டும் தான் வெளியே தெரியுது. கடைசியாக அந்த 30 வயது இருக்கக்கூடிய நபர்கள் உள்ளே இறங்கி உள்தாப்பால் போட்டுருக்கிறத கதவை திறந்து விட்டுறனே அந்த சின்ன பையனும் 20 வயசு நபரும் உள்ள வந்துட்டாங்க. இந்த 3 பேருடைய பேரை முதல்ல தெரிஞ்சுக்கங்க, அப்பதான் கதைக்கு வந்து சொல்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த 3 பேர், அந்த சின்ன பையன் 20 வயசுன்னு சொன்னலையா, அந்த பையனுடைய பேர் அன்புங்க. மீதம் இருக்கக்கூடிய 30 வயதுல ஒருத்தருடைய பேர் தன்ராஜ், இன்னொருத்தருடைய பேர் மணி. இந்த 3 பேர் தாங்க அந்த வீட்டுக்கு திருட வந்திருக்காங்க. கடைசியாக 3 பேரும் உள்ள நுழைஞ்ச உடனே அந்த சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து பதட்டப்படுறாங்க நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்து. அப்போது தன்ராஜ் மற்றும் மணி 2 பேரும் அந்த சின்ன பையனான அன்பு அப்படிங்கிற பையனுக்கு மிரட்டுறாங்க. டே அதடா இதடா, கதவை உள்தாப்பால் போடுறா, கயிறு எடுத்து கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டே இருக்காங்க. இந்த செயலெல்லாம் செய்யும் போதே புரியுதுங்க, இந்த அன்பு அப்படிங்கிறவன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் திருட வந்திருப்பான் இருக்கு. அது மட்டும் இல்லாம பயத்தோட உச்சத்திலேயே இருக்காங்க, அவனும் பதட்டப்படுறான்.
கடைசியாக ஒரு வழியாக மணி மற்றும் தன்ராஜ் ரெண்டு பேரும் தேவகி அப்படிங்கிற அந்த பெண்ணினுடைய முடியை பிடிச்சி இழுத்து கொண்டு செவுத்துல ஓங்கி அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. பயந்து போன தேவகி தன்கிட்ட என்ன இருக்குதோ எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஒரு ஸ்டீல் பீரோ இருந்திருக்குங்க. அந்த பீரோவை திறந்து உள்ள வந்து 8 பவுன் நகை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 1500 பணம் இருக்கு. அவ்வளவுதாங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கு. ஆனா 8 பவுன் நகை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டாங்க அந்த தன்ராஜ் மணி அப்புறம் இந்த அன்பு அப்படிங்கிறவங்க. கடைசியாக அந்த பீரோ இருந்து அந்த 8 பவுன் நகை அப்புறம் 1500 பணத்தை எடுத்துட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வீட்டை விட்டு வெளியே வர பார்க்குறாங்க. இவ்வளவு சம்பவங்கள் நடந்தும் கூட அந்த போதையினுடைய உச்சத்தில் இருந்த பாலாஜி அப்படிங்கிறது எந்திரிக்கவே இல்லைங்க. மது பழக்கம் எந்த அளவுக்கு மோசமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தில் பார்த்தாவே உங்களுக்கு புரியும். கடைசியாக வீட்டை விட்டு கிளம்பி தன்ராஜ் மணி அன்பு 3 பேரும் கொஞ்சம் தூரம் வாசப்படிக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. அப்போது மனசு கேட்காத இந்த தேவகி அப்படிங்கிற பெண் வேகமாக ஓடி போய் கால்களை பிடிச்சி கட்டி அழுகிறாங்க. ஐயோ எங்களுடைய வாழ்வாதாரமே இதில் தான் இருக்குது, ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. எவ்வளவு கெஞ்சியும் கூட அந்த தன்ராஜ் மற்றும் மணிக்கு மனசு இறங்கவே இல்லைங்க. ஆனால் இந்த அன்பு அப்படிங்கிற பையன் வந்து அந்த பெண்ணை வந்து செவுத்தில் அடிச்சது அப்புறம் அழுகிறதெல்லாம் பார்த்து அண்ணா வேணாம் நான் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சொன்ன அடுத்த செகண்ட் இந்த தன்ராஜ் மற்றும் மணி 2 பேரும் அந்த பையனை மிரட்டியிருக்காங்க. உன்னை கூட்டிகிட்டு வர வேணாம்னு நினச்சப்படா, நீ தானே கெஞ்சி கேட்ட, ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால உனக்கு இப்படி இருக்கு, நீ பேசாமல் நகை எடுத்துட்டு நான் சொன்ன இடத்துக்கு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் சொல்கிறாங்க தேவகி முன்னாடியே. அதற்கடுத்து அண்ணா வேணாம்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சியும் கூட அந்த 2 பேரும் மிரட்டின காரணத்தினால வேற வழி இல்லாமல் அன்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் பையில நகை எடுத்துட்டு அவங்க ஏதோ ஒரு இடத்த சொல்லியிருப்பாங்களாட்டுங்க, வரதுக்கு முன்னாடியே காமிச்சிட்டு வந்துருப்பாங்களாட்டுருக்கு. இவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பாலடைஞ்ச குட்டி செவரு அந்த மாதிரி தனியாக இருக்கக்கூடிய இடத்த தான் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு அன்பு போய் உட்கார்ந்துட்டாருங்க. அன்பு அந்த இடத்தை விட்டு போனதுக்கு பிறகு தன்ராஜ் மற்றும் மணி செய்தது தான் கொடூரத்தின் உச்சம் அப்படி சொல்லலாங்க. அந்த பையனை மட்டும் எதற்காக அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு தான் அன்புக்கு 2 நாள் கழிச்சு தாங்க தெரியுது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அன்பு அந்த இடத்தை விட்டு போன பிறகு இவங்க 2 பேரும் தேவகி அப்படிங்கிற அந்த பெண்ணை முடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு நேராக மறுபடியும் வீட்டுக்குள்ள வராங்க. அப்படி வீட்டுக்குள்ள வந்து 2 பேரும் சேர்ந்து அந்த பெண்ணை வந்து தப்பான விஷயத்தில் பயன்படுத்த பார்க்குறாங்க. அந்த பெண் எவ்வளவோ கெஞ்சி கேட்டிருக்காங்க, அண்ணா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு நகை தான் எடுத்துட்டு போயிட்டீங்களே, என்னோட வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுது இருக்குங்க. எவ்வளவு சொல்லியும் கூட இந்த தன்ராஜ் அன்பு 2 பேரும் கேட்கவே இல்லைங்க. இதுல மெயினா இந்த தப்பு நடக்கிறதுக்கான முக்கியமான நபர் இந்த தன்ராஜ் அப்படிங்கிறவர் தாங்க. அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு அனுப்பி வச்ச பிறகு இந்த பெண்ணை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு மணிக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இவங்க அடிக்கடி திருட போகக்கூடிய இடத்துல இப்படி செய்வது வழக்கம் தானா இருக்குங்க. அதனால நைட்டு 1:30 மணிக்கு ஆரம்பிச்சு 3 மணி 3:15 மணி வரைக்குங்க அந்த பெண்ணை அந்த வீட்டுக்குள்ள பயங்கர சித்திரவதை பண்ணியிருக்காங்க. கடைசியாக ஒரு வழியாக அங்கிருந்து கிளம்பி பாலாஜி இருக்கக்கூடிய அந்த குட்டிச்சவர் பக்கத்தில் வந்துட்டாங்க. 2 பேரும் வந்த உடனே இந்த அன்பு வந்து கேட்கறாருங்க, ஏன்னா இவ்வளவு நேரம் ஆச்சு, அந்த அக்காவை ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாருங்க. அதெல்லாம் ஒன்றும் செய்யலடா அப்படின்னு சொல்லிட்டு புன்சிரிப்பு 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு நீயும் வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போதே அன்புக்கு மனசுல ஏதோ தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்குங்க. இருந்தாலும் இவங்களை மீறி எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வேற வழி இல்லாம அவங்களுடைய ஊருக்கு வந்துட்டாங்க. இவங்களை பொறுத்தளவு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மாதிரி நகைகளை திருடினாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல புதைச்சு வச்சிருவாங்க. ஒரு 10 நாள் 15 நாள் எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அப்போது காவல்துறையினர் முசுவா தேடிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கேஸை பற்றி காவல்துறையினர் கொஞ்சம் ஓஞ்சதுக்கு பின்னாடி தான் நகைகளை எடுத்து ஷேர் பண்ணி பிரிச்சுக்குவாங்க, பணமாக்கிவாங்க. சில பேர் வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி செய்வது தான் இவங்களுடைய வழக்கமுங்க. அதே மாதிரி அந்த திருடின நகைகளை ஒரு இடத்துல வச்சு புதைச்சிட்டு நேராக ஒன்றும் தெரியாத மாதிரி அவங்களுடைய கிராமத்துக்கு போயிட்டாங்க. இப்படி திருட போயிட்டு வந்து 2 நாள் கழிச்சு தான் இந்த அன்பு அப்படிங்கிற நபருக்கு ஒரு பெரிய ஷாக்கான விஷயம் தகவலாக வருதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க தன்ராஜ் மற்றும் மணி 2 பேருமே அன்பு போனதுக்கு முன்னாடி அந்த பெண்ணை வந்து தப்பான விஷயத்தில் பயன்படுத்தினாங்க இல்லையா. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தேவகியினுடைய கணவரான பாலாஜி போதையில் இருந்தார்ல, எப்படியோ முடிச்சு எந்திரிச்சிட்டாருங்க. எந்திரிச்ச பிறகு அவரால் தடுமாறி தாங்க எதுவும் பண்ண முடியல. போதையினுடைய உச்சத்தில் இருந்த காரணத்தினால தடுக்க பார்த்துருக்காருங்க. அந்த டைமில் இந்த தன்ராஜ் அப்படிங்கிறவர் இரும்பு ராட் எடுத்து தலையில் மண்டையிலேயே அடிச்சிருக்காருங்க. அடிச்சு அடுத்த செகண்டே ரத்த வெள்ளத்தில் அப்படியே மயங்கி போய் கீழே போட்டு உயிர் போயிருச்சுங்க. கடைசியாக வீட்டை விட்டு கிளம்பும்போது இந்த பெண்ணையும் விட்டு வச்சு அப்படின்னா நம்மளை காட்டி கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு பயம் இருந்த காரணத்தினால மணி மற்றும் தன்ராஜ் 2 பேரும் அந்த பெண்ணை கீழே படுக்க வச்சு கழுத்திலேயே செருப்பு காலை மிதிச்சு வந்து கொண்டிருக்காங்க. இந்த தகவல் எல்லாமே 2 நாள் கழிச்சு இந்த அன்பு அப்படிங்கிற பையனுக்கு தெரிய வருதுங்க. ஊருக்குள்ள பேசுவாங்க இல்லையா, இப்படிலாம் ஒரு சம்பவம் நடந்துருச்சு அந்த கிராமத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. இது தகவலாக வந்த உடனே அன்புக்கு உடம்பே நடுங்கி போச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வுகள் ஓட ஆரம்பிச்சு மனசே குத்த ஆரம்பிச்சுங்க இந்த அன்பு அப்படிங்கிறவருக்கு. கடைசியாக தன்ராஜ் மற்றும் மணியை தனியாக பார்த்து பயங்கரமாக சட்டையை பிடிச்சிட்டாருங்க. திருடித்தானே வந்தோம், நகையோடு வந்துருக்கலாம்ல, அந்த அக்காவை ஏன் கொண்டீங்க, அந்த அண்ணனை ஏன் கொண்டீங்க சொல்லிட்டு அழுகுறாங்க. இவனுக்கு அப்போதான் முதல் முறை திருட வந்துருப்பான் இருக்குங்க. அன்பு அவ்வளவு கேள்வி கேட்டாலும் கூட அந்த 2 பேரும் புன்சிரிப்பு சிரிச்சுட்டு நாங்கள் செஞ்சது சரிதான்டா, நீ ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறனால உனக்கு தெரியல, அந்த அக்காவை அப்படி பண்ணிட்டு நம்ம கொண்டுட்டு வந்தால் தான் நம்ம அடையாளம் தெரியாமல் இருக்கும், அதனால தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க. இருந்தாலும் கூட தன்ராஜ் மற்றும் மணிக்கு சந்தேகம் இருந்துச்சுங்க. இவன் இப்படி வீக்காக இருக்கான், காவல்துறையினர் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான் அப்படின்னு யோசிச்சுட்டு அவனை ஒரு மிரட்டிருக்காங்க. நீ இதற்கான எங்கேயே வெளியே போய் சொன்ன அப்படின்னா நீயும் தான் மாட்டுவ, ஏன்னா திருட வந்தது நீயும் தான், நீயும் உள்ள போன அப்படின்னா குடும்பமே அழிச்சு போயிட்டு மிரட்டின காரணத்தினால அன்புக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியலீங்க. வேற வழி இல்லாம சைலண்டா வீட்டுக்கு வந்துட்டாருங்க. அதற்கடுத்து தேவகி மற்றும் பாலாஜி இறந்து போன அந்த வழக்கை வந்து கையில் எடுத்து காவல்துறையினர் எல்லா பக்கமும் சர்ச் பண்றாங்க. ஏன்னா நகைகள் காணாமல் போச்சு, திருடர்கள் தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல ஒரு பெரிய டாஸ்க் காவல்துறையினருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு குரூப் செஞ்சா அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாங்க. ஆனா நிறைய பேர் இந்த மாதிரி செஞ்சிருந்த காரணத்தினால ஆதாரங்களை தேடி பிடிக்க முடியாம
போலீஸ்காரங்களும் தேட ஆரம்பிச்சாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு. இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 2 வாரம் 3 வாரம் ஆச்சுங்க இந்த சம்பவம் நடந்து. காவல்துறையினால யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கவே முடியல. இப்படி இருக்கும்போது மணி மற்றும் தன்ராஜ் 2 பேரும் அன்பு வலுக்கட்டாயப்படுத்தி அந்த நகையை புதைச்சு வச்ச அந்த இடத்துக்கு போயிட்டு நகை எடுக்கிறாங்க. எடுத்த பிறகு 3 பிரிக்கலாம்னு சொல்லிட்டு பிரிக்கும் போது தான் இந்த அன்பு அப்படிங்கிறவர் நினைச்சதெல்லாம் யோசிச்சு பார்த்து பயம் வந்துருச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய உள் மனசு தான் செஞ்சது பெரிய தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த அக்காவோட நகைகள் எனக்கு எதுவுமே வேணாம் நீங்களே வச்சுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது மறுபடியும் மணி மற்றும் தன்ராஜுக்கு பயம் வந்திருக்குங்க. இவன் நகையே வேணாம்னு சொல்றான், ஒருவேளை கணக்கு போய் காவல்துறையினர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான்னா பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் கூட அன்பு அப்படிங்கிற இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா சொந்தக்கார பையன், அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருந்துங்க. அப்போது மிரட்டி தான் விடுறாங்க. இதுக்கான தெரிஞ்சு அப்படின்னா நாங்கள் உள்ள போனோம்னா நீ இந்த உள்ள போகணும்னு சொன்ன காரணத்தினால பயந்து போய் எனக்கு நகையே வேணாம் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாருங்க அழுதுகிட்டே. அதற்கடுத்து மணி மற்றும் தன்ராஜ் நகைகளை பிரிக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது தன்ராஜ் என்ன பண்றாரு அப்படின்னா லாங் நெக்லஸ் மாதிரி ஒரு தங்க செயின் மாதிரி இருந்திருக்குங்க. அதை டக்குன்னு எடுத்துக்கிட்டாருங்க. இது ஒன்று மட்டும் எனக்கு போதும், இதை எனக்கு கொடுத்துட்டு நீ மீதி அமல்லாம் நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் மணியும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு பிரிச்சுக்கிட்டு கிளம்புறாங்க. இவங்களுடைய வழக்கப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நகைகளை தன்னுடைய சொந்தமாக போட்டுக்க மாட்டாங்க, காவல்துறையினர் கண்டுபிடிச்சுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு திருட்டு நகைகள் வாங்கக்கூடிய குரூப் இருக்குங்களா அங்கே விற்று வரக்கூடிய பணத்தை பிரிச்சுக்குவாங்க, அதான் செய்வாங்க. ஆனால் தன்ராஜ் வந்து அந்த லாங்கா இருக்கக்கூடிய செயின் எதுக்காக எடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவருக்கு மனைவி இருக்காங்க. அந்த பெண்ணுடைய பேர் கோமதி. கிட்டத்தட்ட 5 வருடம் 6 வருடம் ஆச்சுங்க. அந்த பெண் மேலே ரொம்ப பாசம் வச்சிருந்திருக்காருங்க இந்த தன்ராஜ் அப்படிங்கிறவர். தன்னுடைய மனைவிக்கு இதை போட்டால் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டாங்க, வாங்கி வச்சுக்கிட்டாரு. ஆனால் இதெல்லாம் தெரியாத மணி அப்படிங்கிறவர் அவருக்கு கொடுத்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போய் குறைஞ்ச விலைக்கு வித்துட்டு பணமாக்கிட்டு செலவு பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு மாத காலகட்டம் தன்னுடைய மனைவிக்காக அப்படி சொல்லிட்டு அந்த திருட்டு நகை எடுத்து வச்சிருந்தார் இல்லையா, மாத கணக்காக மாறின பிறகு 1 மாதம் 1.5 மாத காலகட்டம் கழிச்சு தன்னுடைய மனைவியான கோமதி அப்படிங்கிற பெண்கிட்ட நள்ளிரவு நேரத்தில் கொடுத்துருக்காருங்க. வாங்கின உடனே கோமதிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. இதில் மெயின் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா தன்னுடைய மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அதை மறைப்பதற்காக அந்த செயின் வந்து புது செயின் மாதிரி பாலிஷ் பண்ணுவாங்க இல்லையா, கோல்டு பாலிஷ், அந்த மாதிரி பாலிஷ் போட்டு கொடுத்துட்டாருங்க. அப்படி பண்ணாலும் கூட இது எப்படி கிடைச்ச சொல்லிட்டு கோமதி எதிர்கேள்வி கேட்டிருக்காங்க. இவரை பொறுத்தளவு அடிக்கடி நள்ளிரவு நேரத்தில் திருட போறாருல, அப்போதெல்லாம் நம்ம சீட்டு விளையாட மண்டபங்கள் கல்யாண மண்டபங்கள் அங்கெல்லாம் சீட்டு விளையாடுவாங்களே, அங்கே தான் போற அப்படின்னு சொல்லி வச்சிருக்காருங்க. நான் சீட்டு விளையாண்டு இதை ஜெயிச்சு அப்படி சொன்ன காரணத்தினால சந்தோஷப்பட்டு அந்த நகையை வாங்கி கழுத்தில் போட்டாங்க. அப்படி போட்டதுக்கு பிறகுதான் எல்லா வீடியோக்களையும் சொல்ற மாதிரி அமானுஷ்ய புயல் வீச ஆரம்பிச்சுங்க இவங்க எல்லாத்துக்குமே. என்ன ஆச்சு அப்படி சொல்லி பார்த்தா அந்த நகையை வாங்கி போட்ட கோமதி அதற்கு பிறகு அவங்களுடைய பிஹேவியர் ஆக்டிவிட்டிஸ் நடவடிக்கை எல்லாமே மாற ஆரம்பிச்சுங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமா இந்த தன்ராஜ் அப்படிங்கிறவர் நோட் பண்ணிட்டே இருந்திருக்காருங்க. நம்ம பார்க்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாத்தையுமே ஒரு ஆன்மா வந்து பொசஸ் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த ஆக்ரோஷமாயிரும். ஆனால் இந்த ஆன்மா என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா சைலண்டாக சில செய்திகளை செஞ்சிருக்குங்க. நகையை வாங்கி கோமதி போட்ட அடுத்த செகண்டே தேவகியினுடைய ஆன்மா பிடிச்சிருச்சாட்டுருங்க. ஆனால் அதையெல்லாம் காமிச்சிக்காம இந்த தன்ராஜ் கிட்ட அடிக்கடி கோவப்படுறது, அப்புறம் மறுபடியும் ஒன்றும் இல்லை மாமா நான் தெரியாமல் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அணைக்கிறது, இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்குங்க. கல்யாணமாகி 5 வருடம் 6 வருட காலகட்டமாகி குழந்தைகள் இல்லைனாலும் கூட இந்த மாதிரிலாம் தன்னுடைய மனைவி கோமதி பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சாலும் கூட அதை பெருசாக எடுத்துக்காம விட்டாருங்க. அதற்கு பிறகுதான் அடுத்த கட்ட நிகழ்வா அந்த கோமதியினுடைய உடம்பு இருக்கக்கூடிய தேவகியினுடைய ஆன்மா செய்ய ஆரம்பிச்சுங்க. இந்த மணி தன்ராஜ் 2 பேருமே சிறு வயதிலிருந்தே உற்ற நண்பர்களுங்க. அது மட்டும் இல்லாமல் தன்ராஜனுடைய வீட்டுக்கு அடிக்கடி மணி வந்துட்டு போவது வழக்குங்க. நீங்க கேட்கலாம் மணிக்கு கல்யாணம் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு. மணிக்கு வந்து 32 வயசானாலும் கூட கல்யாணம் பண்ணிக்கலீங்க, தன்ராஜ் மட்டும் தான் திருமணம் பண்ணியிருக்காரு. ஸோ தன்னுடைய நண்பனை பார்ப்பதற்காக ஒரே கிராமம் அப்படிங்கிற காரணத்தால் 3 டைம் 4 டைம் வீட்டுக்கு வந்து விசாரிப்பாருங்க. அதே மாதிரி தான் தன்ராஜ் மற்றும் கோமதி கணவன் மனைவியாக வாழக்கூடிய அந்த வீட்டுக்கு மணி வந்து தன்னுடைய நண்பனை பார்ப்பதற்காக அடிக்கடி வந்துட்டு இருந்திருப்பார் இல்லையா. அப்படி வரும்போது இதற்கு முன்னாடி எல்லாம் மணி கிட்ட கோமதி அப்படி ரியாக்ட் பண்ணலீங்க. என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா தண்ணீர் கொடுத்தாங்கனாவோ காஃபி கொடுத்தாங்கனாவோங்க திடீர்னு புன்சிரிப்பு சிரிக்கிறது, தப்பான விஷயங்களில் ரியாக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க மணியை பார்த்து. இப்படியெல்லாம் நடந்தாலும் கூட மணி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டே தான் இருந்தார். இவ்வளவு நாட்கள் இல்லாத இந்த கோமதி அப்படிங்கிற பெண் தற்போது இப்படி தப்பாக ரியாக்ட் பண்ணுறாளே, அது மட்டும் இல்லாமல் அவன் உற்ற நண்பனாச்சே, அண்ணன் மாதிரி தானே இவன் பார்த்துட்டு இருந்தா, இப்போதெல்லாம் தப்பாக பார்க்குற மாதிரியும் காஃபி கொடுக்கும்போது தொடர்றது, சைகை பண்ணுறது, சிரிக்கிறது, இதெல்லாம் ஏன் செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ்லேயே இருந்திருக்காருங்க. இதெல்லாம் மேக்ஸிமம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா தன்ராஜ் இல்லாத போது மணி வந்து பார்த்தா தன்னுடைய நண்பனை பார்க்க வருவார் இல்லையா, அவன் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 90ஆம் காலத்தில் டெலிஃபோன் வசதி கிடையாது, செல்ஃபோன் வசதி கிடையாது, வீட்டில் வந்து விசாரிக்கணும். இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த திருட்டு வேலையில் மெயின் குற்றவாளி அப்புறம் மெயின் முக்கியமான நபர் அப்படின்னாவே இந்த தன்ராஜ் அப்படிங்கிறது தான். அவர் தான் ஸ்கெட்ச் போடுறது, அப்புறம் எங்கே போகணும் எவ்வளோ எடுக்கணும் எல்லாமே இவர் தாங்க பண்ணுவார். அவருக்கு கீழே தான் மணி இருந்திருக்காரு. இந்த அன்பு அப்படிங்கிறவன் அந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கான். ஸோ இப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால தன்ராஜ் வந்து பெரும்பாலும் வீட்டிலே இருக்க மாட்டாருங்க. மணிகிட்ட சொல்லாமையே இன்னொரு குரூப்போட திருட போவது, அப்புறம் வெளியே எங்கேயாவது சுற்றுவது, இந்த மாதிரிலாம் செய்வாருங்க. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் தன்னுடைய நண்பனை பார்க்க வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா காஃபி கொடுக்குற மாதிரி, அப்புறம் தப்பாக பேசுகிற மாதிரி பேச்சுக்கள்லாம் மாறி பேசுவாங்க இல்லையா, இதெல்லாம் மணிக்கு நல்லாவே தெரியுதுங்க. நாட்கள் போக போக மணிக்கும் வந்து சபலம் ஏற்பட்டுருச்சுங்க கோமதி மேலே. நண்பன் இல்லாத போது தான் இப்படிலாம் பண்ணுறா, நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அவரும் ஒரு யோக்கியமான நபர்லாம் கிடையாது. ஒரு பெண்ணையே
நகைக்காக அடிச்சு கொண்டு சீரழிச்சு அந்த குடும்பத்தையே அழிச்சிட்டு வந்திருக்காங்க. தண்டராஜுக்கு ஈக்குவலான நபர் தான் இந்த மணி அப்படிங்கிற நபரும். ஸோ அதனால அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கோமதியினுடைய வலையில விழ ஆரம்பிச்சாருங்க. அதற்கடுத்து எப்போதெல்லாம் தண்டராஜ் வீட்டில் இல்லையோ அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நோட்டமிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டைம் உள்ள போவாருங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் மணி வீட்டுக்குள்ள போறதை பார்த்தாலும் கூட அதை பெருசாக எடுத்துக்கலீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 5 வருடங்கள் 6 வருடங்களுக்கு மேலே அடிக்கடி தண்டராஜ் இருக்கும்போதும் இல்லாத போதும் வீட்டுக்கு போயிட்டு விசாரிச்சுட்டு வருவாரு. ஸோ அண்ணன் தம்பி மாதிரி தான் அப்படி சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இதை பெருசாக கண்டுக்காம விட்டாங்க. இப்படி இருக்கும்போது இந்த கோமதி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்படி தப்பான செய்கை பண்ணுறது மணியை தன்னுடைய வசப்படுத்தினாலும் கூட ஒன்று சேர, அதாவது 2 பேரும் ஒன்றா இருக்க விடவே இல்லைங்க கோமதி அப்படிங்கிற பெண். அந்த பெண் சரியாக ஒரு திட்டம் தீட்டிருப்பாங்களா இருக்குங்க. நம்ம கரெக்டாக புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இதெல்லாம் செய்வது கோமதி கிடையாதுங்க, கோமதியினுடைய உடம்புல இருக்கக்கூடிய இறந்து போன தேவகியினுடைய ஆன்மா தான் அப்படி சொல்லி வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டங்கள் கோமதி வந்து பார்த்தீங்கன்னா மணியை வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சு பேசிட்டு தொடவிடாமையே தான் இருந்திருக்கு. ஒரு நாள் ரொம்ப தாங்க முடியாத இந்த மணி அப்படிங்கிறவர் நேரடியாகவே கோமதி கிட்ட கேட்டிருக்காருங்க, தண்டராஜ் இல்லாத போது நம்ம எப்போதான் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஒரு 2 நாள் மட்டும் வெயிட் பண்ணு, நான் சொல்கிறேன், அப்போ நம்ம ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டாங்க சிரிச்சுக்கிட்டே. சந்தோஷத்தோடு 2 நாள் காத்துட்டு இருந்திருக்காருங்க. ஸோ இந்த சம்பவம் நடந்து 2 நாள் கழிச்சு மதியம் டைம்ங்க இந்த தண்டராஜ் அப்படிங்கிறது தன்னுடைய மனைவியான கோமதி கிட்ட இன்னைக்கு நைட் நான் வீட்டுக்கு வர மாட்டேன், நான் சீட்டு விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. இந்த நபர்கிட்ட எவ்வளோ சொன்னாலும் சீட்டு விளையாடலாம் போகாத அப்படி சொன்னாலும் தண்டராஜ் கேட்க மாட்டார். அதனால் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதே மாதிரி அப்படி சொல்லிட்டு கிளம்பின மாலை ஒரு 3 மணி 4 மணிக்கு தண்டராஜ் இல்லாத நேரம் பார்த்து உள்ளே வந்திருக்காருங்க இந்த மணி அப்படிங்கிறது. வந்த உடனே 2 நாளைக்கு மேலே ஆச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்ட உடனே நான் சொன்ன நாள் இன்னைக்கு நாள் தான், நைட்டு 10 மணிக்கு எல்லாரும் தூங்கின முன்னாடி வீட்டுக்குள்ளே வந்துரு, நம்ம ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்ன அடிச்சுக்கிட்டே மணிக்கு பயங்கர சந்தோஷம் ஏற்பட்டுச்சுங்க. அதே மாதிரி அன்றைய நாள் இரவு எல்லாரும் அந்த வில்லேஜில் தூங்கின பிறகு தெரியாமல் வீட்டுக்குள்ளே போயிட்டாருங்க. உள்ளே போனால் அடிச்சுக்கிட்டே கோமதி மற்றும் மணி 2 பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஒன்றா இருந்துட்டு திடீர்னு பயங்கரமாக இந்த கோமதி அப்படிங்கிறவங்க கூச்சல் விடுறாங்க. கூச்சலிட்டு கட்டலில் படுத்தக்கூடிய மணியை தள்ளி விடுறாங்க. எப்படா உள்ள வந்த, என் புருஷன்னா தம்பி மாதிரி நினைச்சானே, ஏன் அப்படி பண்ண சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்து இந்த மணிக்கு என்ன நடக்குது அப்படின்னே தெரியலீங்க. இவதானே கூப்பிட்டா, இவ்வளோ நேரம் ஒன்றா இருந்தாலே திடீர்னு ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணுறா அப்படி சொல்லிட்டு இரு அப்படி சொல்லிட்டு எவ்வளோ சொல்லியும் கூட பயங்கரமாக கத்தி கூப்பாடு போட்டுறாங்க கோமதி அப்படிங்கிறவங்க. அரைகுறை யாரையோடு இருக்காங்க, ஏன்னா ஒன்றா இருந்திருக்காங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த செகண்டே வீட்டை விட்டு கதவை திறந்து வேகமாக கோமதி ஓடி வந்து கத்துறாங்க. உடனே கோமதியினுடைய சொந்தக்காரங்க தண்டராஜனுடைய நெருங்கிய சொந்தக்காரங்களாம் பக்கத்துல இருப்பாங்களா, அவங்களாம் வேகமாக வந்து உள்ள இருக்கக்கூடிய மணியை இழுத்து போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அவ்வளவு அடி வாங்கிய மணிக்கு என்ன நடச்சு ஏன் இப்படி செய்யறாங்கன்னு புரியவே இல்லைங்க. அதற்கடுத்து அங்கிருந்து தப்பிச்சு கூட்டத்திலிருந்து வேகமாக ஓடி போய் பக்கத்தில் நிறைய காடுகள் தாங்க அங்கே ஓடி மறைஞ்சிட்டாரு. தண்டராஜனுடைய நெருங்கிய சொந்தக்காரங்கள்லாம் திட்டிருக்காங்க, இவனை போய் உள்ள விட்டீங்கல்ல அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு, என்ன வேலை பார்த்துட்டான் பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஆறுதல் படுத்துறாங்க. இந்த கோமதி அப்படிங்கிற பெண் எப்படி செட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவன் வாலண்டியா உள்ள நுழைஞ்சு அந்த பெண்ணை வந்து தப்பா ட்ரை பண்ண பார்த்துருக்கான். பயந்து போய் வெளியே வந்து சொல்லிட்டு அந்த பெண் நல்ல மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே செஞ்சது அந்த தேவகி அப்படிங்கிற ஆன்மா தாங்க கோமதியினுடைய உடம்புல இருந்து செஞ்சிருக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிளியராக புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அந்த மணியை வந்து தப்பாக பிஹேவ் பண்ணி உள்ளே கூப்பிடுற அந்த சபலத்தில் இருக்கிறதெல்லாம் செஞ்சது எல்லாமே கோமதியினுடைய உடம்புல தேவகி இருந்திருக்கு. இப்போது வந்து கத்தி நீ ஏன்டா உள்ளே வந்து வெளியே வந்தாங்க இல்லையா, கரெக்டாக அந்த டைம் பார்த்து தேவகியினுடைய ஆன்மா விலகிருச்சாருங்க கோமதியினுடைய உடம்புல. விலகின அடிச்சுக்கிட்டே மணி வந்து தன்னுடைய பக்கத்தில் கணவன் மாதிரி இருக்கிறத பார்த்து அலறி அடிச்சுட்டாங்க, வெளியே ஓடி வந்திருக்காங்க. அந்த பெண்ணும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க, இவன் வீட்டுக்குள்ளே எப்படி வந்தான், அவங்க கூட ஒன்றா இருந்த மாதிரி கட்டல ஒரே இடத்துல படுத்திருந்தேன், இது எல்லாமே எப்படி நினச்ச சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. இருந்தாலும் கூட இது ஊர்க்காரங்கிட்ட சொன்னால் நம்ப மாட்டாங்க இல்லையா, நான் தூங்கிட்டு இருந்தேன் வலுக்கட்டாயமும் உள்ள வந்து இப்படி பண்ணிட்டான், எப்படியோ கஷ்டப்பட்டு வெளியே வந்து கத்துன அப்படி சொல்லிட்டு இப்படி சொல்லி சமாளிச்சிட்டாங்க. அந்த பெண்ணுக்குள்ளேயும் 1000 குழப்பங்கள் இருக்குங்க. அவன் உள்ள வந்து நம்ம கிட்ட ஒன்றா இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் சொல்லிட்டு அந்த காட்சிகளே இவங்களுக்கு ஞாபகம் வரல, அந்த ஆன்மா உடம்புல இருந்த காரணத்தினால. இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் காலையில் ஒரு 7 மணி 8 மணிக்கு தண்டராஜ் ஊருக்குள்ளே வராருங்க. இவர் முன்னாடி நாள் இரவு வந்து சூதாடலாம் போகல, இன்னொரு குரூப்போட சேர்ந்து திருட தான் போயிருப்பாருக்கு. ஸோ ஊருக்குள்ளே நுழைஞ்ச உடனே இவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாமே நடந்த நிகழ்வு அனைத்தையும் தண்டராஜ் திட்டிருக்காங்க. சொல்லிட்டு உன் மனைவி தனியாக இருக்கும்போது வீட்டுக்குள்ளே போது இப்படி தப்பாக இது பண்ணிட்டான், உன் பொண்டாட்டி நல்லவங்கிறதுனால அவள் வெளியே வந்து சத்தம் போட்டா, உன் வாழ்க்கையே போயிருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு திட்டின உடனே ஆத்திரம் அதிகமாகிடுச்சுங்க இந்த தண்டராஜ் அப்படிங்கிறவங்களுக்கு. கிட்டத்தட்ட சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு உற்ற நண்பனாக இருந்துட்டு கடைசியாக நம்ம பொண்டாட்டி மேலேயே கை வச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுவதும் மணியை தேடுறாங்க. ஆனால் தண்டராஜுக்கு பயந்து போன மணி என்ன பண்ணார் அப்படின்னா, அவருடைய கண்களில் படாமல் சுற்றிட்டே இருக்காருங்க. கிட்டத்தட்ட மாலை வரைக்கும் தேடிட்டு அதற்கு பிறகு தான் வீட்டுக்கே போயிருக்காருங்க. சொன்ன அடிச்சுக்கிட்டே போய் எல்லா பக்கமும் மணியை தேட ஆரம்பிச்சிட்டாரு. ஊருக்காரங்க அப்படி சொன்ன அடிச்சுக்கிட்டே தண்டராஜ் வீட்டுக்கு கூட போகிறீங்க, மணியை தேடி ஒரு நாள் முழுவதும் சுற்றுறாரு. எங்கேயுமே நான் காணாத காரணத்தினால கடைசியாக வீட்டுக்கு வந்திருக்காருங்க. ஒய்ஃப் மேலேயும் கோவமாக தான் இருந்திருக்காரு. வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச அடுத்த செகண்டேங்க என்னடி ஆச்சு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா ஊர்க்காரங்களே சொல்லிட்டாங்க, அவன் தான் தப்பாக பிஹேவ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தான் சொல்லி நம்ப வச்சிருச்சு. ஊர்க்காரங்கிட்ட சொன்ன மாதிரி எந்திரிச்சு ஓடி வந்து கணவனான தண்டராஜை கட்டி பிடிச்சிட்டு, அவன் இப்படி பண்ணிட்டான், அண்ணன் மாதிரி நினச்சிட்டனே, என்னை வந்து வலுக்கட்டாயப்படுத்தி வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு போய் என்னை இப்படி பண்ண பார்த்தான், கடைசியாக எப்படியோ தப்பிச்சு வந்தான், ஊர்க்காரங்களாம் நான் தான் கூப்பிட்டு அப்படி சொன்ன காரணத்தினால மனைவி மேலே தப்பு இல்லை அப்படி சொல்லிட்டு தண்டராஜ் நினச்சிட்டாருங்க. அந்த பெண்ணும்
அப்படிதான் நம்ப வைக்கிறாங்க. அன்றைய நாள் இந்த கிட்டத்தட்ட 10 நாள் தன்னுடைய நண்பனான மணி கையில் கிடைச்சானா கொன்றணும், ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல சொல்லிட்டு தேடுறாரு கத்தியை வச்சுக்கிட்டு. எங்க தேடியும் மணி கிடைக்கவே இல்லைங்க. 10 நாள் கழிச்சு ஒரு நாள் மறுபடியும் எங்கேயோ திருட்டு வேலைக்கு தான் நைட்டு கிளம்பிட்டாருங்க. மணி எவ்வளவு தப்புனாலும் கூட அவருக்கும் ஒரு சில நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, இது எப்படியோ தன்ராஜ் வந்து இன்னைக்கு நைட்டு இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தகவலா போயிடுச்சுங்க மணிக்கு. அதற்கடுத்து 10 நாள் கழிச்சு மறுபடியும் அன்றைய நாள் இரவு கோமதியினுடைய கதவுகளை வந்து தட்டுறாருங்க. தட்டுன்னு அடுத்த செகண்டே தேவகியினுடைய ஆன்மா கோமதியினுடைய உடம்புல இறங்கிச்சாட்டுங்க. தானா கதவை திறக்குது. கதவை திறந்துட்டு சிரிக்கிற மாதிரி சிரிக்குதுங்க. இப்படி கோமதி சிரிக்கிறத பார்த்து மணிக்கு மறுபடியும் கன்ஃபியூஸ் தாங்க. ஏன்னா அன்னைக்கு அப்படி பண்ண இப்போ மறுபடியும் உள்ள கூப்பிட்ற மாதிரி ஏதோ மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்றாள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கதவை திறந்துட்டு டக்குன்னு மணியோ வீட்டுக்குள்ள இழுத்துக்கிட்டு உள்தாப்பால் போட்டாங்க. உள்தாப்பாலில் போட்டு மணி வந்து ஒரு 2 அடி 3 அடி தள்ளி நின்றுட்டு கோமதி கிட்ட கேள்வி கேட்கிறாருங்க. அன்னைக்கு நீ தானே வர சொன்ன, கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேலே என்ன சைகை பண்ணி நீ தானே கூப்பிட்டு, எதற்காக அன்னைக்கு அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே திடீர்னு வந்து அது வரைக்கும் சைலண்டா இருந்த கோமதி அப்படிங்கிற பெண் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மணியை கையோடு சேர்த்து 2 கையில் பிடிச்சி செவுத்தோட தூக்கிடுச்சுங்க. தூக்கு அடிச்சுக்கிட்டே மணி கம்பீரமான ஆளாக இருந்தாலும் கூட அந்த பிடியிலிருந்து மீண்டு வரவே முடியலைங்க. அப்படியே தூக்கு போட்டு தூக்குனா எப்படி உயிர் மூச்சு கஷ்டப்படும் அந்த மாதிரி கஷ்டப்படுறாருங்க. எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, அதில் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் என்ன தெரியலையாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிக்குதுங்க கோமதி அப்படிங்கிற பெண். அதற்கு பிறகுதான் மணிக்கு புரிஞ்சிருக்குங்க, தன்னுடைய நண்பனுடைய மனைவி கோமதி வந்து நல்லவதான், அவருடைய உடம்புல நம்ம கொண்ட தேவையினுடைய ஆன்மா இறங்கிச்சாட்டுருக்கு, அதனால தான் இதெல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டாருங்க. கஷ்டப்பட்டு அந்த பிடியிலிருந்து தப்பிக்க ஒரு வழியாக கையை எடுத்து விட்டாருங்க. எடுத்து விட்டு அடுத்த செகண்டேங்க உப்புன மூஞ்சி வந்து அப்படியே விகாரமாக மாறுதுங்க. ஒரு செகண்ட் 2 செகண்ட்ல அந்த நிமிடங்களில் தேவகியினுடைய முகம் வந்து டக்குன்னு வந்துட்டு போறதை பார்த்து சைலண்டா கத்தினாலும் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட மறுபடியும் சீக்கிரம் வேகமா ஓட்டம் முடிச்சு வீட்டை விட்டு கிளம்பி தப்பிச்சு ஓடிட்டாருங்க. வாசப்படி வரைக்கும் கோமதி துரத்திட்டே வந்திருக்காங்க தேவகியினுடைய ஆன்மா இருந்த காரணத்தினால. அதற்கடுத்து அவர் இங்கிருந்து ஓடின காரணத்தினால டக்குன்னு அந்த ஆன்மா வந்து விலகிருச்சுங்க. கடைசியாக தான் கோமதி அந்த ஆன்மா விலகின பிறகு தான் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க இங்கே எதுக்கு நின்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் கொஞ்சம் தூரமாக பார்க்கும்போது மணி வந்து ஓடுறதை பார்த்து புரிஞ்சிருச்சுங்க, எதற்காக இந்த 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நமக்கு பிளாங்க் ஆகுது, அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் கூட இதை போய் சொல்ல முடியாது, வாழும் இல்லாமல் தலையும் இல்லாமல் இருக்குது, என்னன்னு போய் சொல்லுவாங்க. யோசிச்சுக்கிட்டே நம்முடைய வாழ்க்கை என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. 2வது முறை மணி வந்து கோமதியினுடைய வீட்டுக்குள்ளே போய் ஓடுனது எல்லாத்தையுமே பக்கத்து வீட்டில் ஒரு பெரியவர் வந்து கட்டல் போட்டு படுப்பது வழக்கங்க. அவர் பார்த்துட்டாரு. இருந்தாலும் கூட கோமதி கிட்ட இதை தெரிவிக்கலைங்க, இன்னும் சொல்லலை. அடுத்த நாள் காலையில் தன்ராஜ் வீட்டுக்கு வரும்போது அவரை நிப்பாட்டி அந்த பெரியவர் எல்லாத்தையும் சொல்லிட்டாருங்க. நேற்று வந்து உன் நண்பன் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனா உன் மனைவி ஏதோ தப்பான விளாட்டுக்கு அப்படி சொன்ன உடனே வேகமாக ஆத்திரத்தில் உள்ளே போறாருங்க. உள்ளே போன உடனே பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க இந்த கோமதி அப்படிங்கிறவங்க. உடனே இவே எதுக்கு அழுதுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நெருங்கி போன உடனே ஒன்றுமே சொல்லிங்க வேகமாக ஓடி வந்து தன்ராஜை கட்டி பிடிச்சிட்டாங்க இந்த கோமதி அப்படிங்கிற பெண். அந்த பெண் மேலே எந்த தப்பும் கிடையாதுங்க. தன்னுடைய கணவர் திருட இப்படி கொலை செய்வான்லாம் தெரியாது, வேலைக்கு போறா சூதாடுறா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. கோபம் இருந்தாலும் கூட தன்னுடைய மனைவி கட்டி பிடிச்ச உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது நேற்று வந்திருந்தான், நான் அவங்ககிட்ட தப்பிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஆத்திரம் அதிகமாயிடுச்சுங்க. உடனே வீட்டில் இருந்த சுருக்கு கத்தின்னு சொல்லுவாங்க, அந்த கத்தி எடுத்துட்டு தேடுதுன்னு தேடி கிட்டத்தட்ட 2 நாள் கழிச்சுங்க அவரை போட்டு தள்ளிட்டாருங்க. அந்த காட்டுக்குள்ள ஒரு பாலடைச்ச வீட்டுக்குள்ள தான் இருந்திருக்காரு. இந்த திருடர்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க. அந்த மாதிரி கூடிய வீடுல போய் குத்தி கொண்டுட்டு எதுவும் தெரியாத மாதிரி வீட்டுக்கு வந்துட்டாருங்க. அவரை கொண்டு போட்டு வந்து 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் வாடகை வந்து தான் ஊர்க்காரங்களாம் கண்டுபிடிச்சு காவல்துறையினருக்கு போயிருக்காங்க. காவல்துறையினர் இவரை யார் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் வழக்கு போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த தன்ராஜ் அப்படிங்கிற ஒரு இதில் கொஞ்சம் கிரிமினல் அப்படின்னே சொல்லாங்க. உங்களுக்குலாம் தெரியும் இல்லையா, திருட்டு வேலை செய்கிறாரு, இந்த மாதிரி கொலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ இருந்து எப்படி தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அடையாளங்களை மறைக்கிறது எல்லாமே தெரியுங்க. இருந்தாலும் கூட பாலாஜியினுடைய சடலத்தை மீட்டெடுத்த பிறகு நண்பன் அப்படிங்கிற முறையில் தன்ராஜையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. ஊர்க்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்ராஜுக்கும் கோமதிக்கு தாங்க சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஏன்னா பாலாஜி தான் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி நம்ப வச்சிருக்காங்க ஊர்க்காரங்களை. அவன் சாக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு காவல்துறையினர்கிட்ட போய் இவங்க மேலே சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே சொல்லிங்க. அதை சாதகமாக பயன்படுத்திட்டு காவல்துறையினர் விசாரித்த உடனே கண்ணியமாக எதுவுமே இல்லை, எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாருங்க. இந்த நிகழ்வு நடந்து 1 வார காலகட்டம் கழிச்சுங்க இந்த கோமதியினுடைய உடம்புல இருக்கக்கூடிய தேவகியினுடைய ஆன்மா அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போச்சுங்க. ஆட்டம் ஆரம்பிச்சிச்சு. மீதம் இருக்கிறது தன்ராஜ் மற்றும் அந்த அன்பு அப்படிங்கிற பையன். அந்த அன்பு அப்படிங்கிற பையன் முதல் முறை திருட வந்தான். அவன் செஞ்ச பதட்டமெல்லாம் உயிரோடு இருக்கும்போது தேவகி பார்த்துருக்காங்க. ஏதோ ஒரு பசிக்காக பணத்தை எடுக்கலான்னு வந்திருக்கான். கடைசியாக கொண்டது நகையெல்லாம் பிடிக்கிட்டு போனது. அதே நேரத்தில் அந்த தேவகி அழுகும்போது காலை பிடிச்சி கெஞ்சும் போது கொடுத்துடலான்னு கூட சொன்னான், பாவம் அப்படின்லாம் சொன்னான். எல்லாத்தையும் தேவகி உயிரோடு இருக்கும்போது கேட்டாங்க. ஸோ அதனால அந்த தேவகி அப்படிங்கிற பெண் அன்புவை கொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா நினைச்சிருச்சாட்டுருங்க. அதற்கு பதிலாக தன்ராஜை போட்டு தொழுவதற்கு அன்புவை பயன்படுத்திக்கிச்சுங்க. அன்புவனுடைய வீடும் அதே கிராமம் தானே. அந்த தேவகி மற்றும் பாலாஜியை மணி மற்றும் தன்ராஜ் கொண்டதுக்கு பிறகு இவங்களோட டச்சே வச்சுக்கலீங்க அன்பு அப்படிங்கிறவர். அடிக்கடி தன்ராஜனுடைய வீட்டுக்கு வருவது வழக்கம் தாங்க. ஆனால் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் பயந்து போய் இவங்களோட கான்டாக்டே வேணாம்னு சொல்லிட்டு வராமல் இருந்திருக்காருங்க. மணி இறந்து 1 வார காலகட்டம் கழிச்சுங்க இந்த கோமதி அப்படிங்கிறவங்க அன்புவனுடைய வீட்டுக்கு நேராக போயிருக்காங்க. சாயந்தரம் 4 மணி 5 மணிக்கு. எப்போதுமே அப்படி வரமாட்டாங்க. அன்பு தான் இங்கே வருவார். வந்த உடனே அக்கா இங்கே என்னக்கா பண்ணுறீங்க, இங்கே ஏக்கா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கேட்டிருக்காருங்க. கேட்ட உடனே ஏன்டா நான் வரக்கூடாதா, நீ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஏன் இப்போ வரதே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நடந்த விஷயங்களை சொன்னால் அவரும் மாட்டுவார்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா வேலையாக இருந்துட்டு அதனால தான் வரலக்கா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காருங்க.
கடைசியாக எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு நான் கிளம்புறேன்டா, நீ வீட்டுக்கு அடிக்கடி வா அப்படின்னு சொல்லிட்டு அன்புனுடைய தலைமுடியை பிடிச்சி நெருடி விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செல்லமாக நெருடி விடுற மாதிரி விட்டுருக்காங்க. அப்படி பண்ணுன அடுத்த செகண்ட் அன்புக்கு ஜிவ்வுன்னு ஏதோ மின்சாரம் ஏறுற மாதிரி ஏறிக்குங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கோமதியினுடைய உடம்புல இருக்கக்கூடிய தான்மா அன்புனுடைய உடம்புல டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக அந்த நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேங்க. இந்த மெயிலில் வைதேகி சொல்லும்போது அப்படி தான் தோணுச்சு எனக்கு. கோமதி அன்புனுடைய வீட்டுக்கு வந்துட்டு போய் அடுத்த நாள் மதியமேங்க நேராக கோமதியினுடைய வீட்டுக்கு, அதாவது தன்ராஜனுடைய வீட்டுக்கு அன்பு வந்து பிரம்ம பிடிச்ச மாதிரி வராருங்க. அவர் உள்ளே வரும்போது தன்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்காருங்க. பக்கத்துலேயே இந்த கோமதி அப்படிங்கிற பெண் உட்காந்துருக்காங்க. அந்த டைமில் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச அடுத்த செகண்ட் என்னடா ஆச்சு அன்பு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காருங்க. தன்ராஜ் அப்படிங்கிறது சம்மணம் போட்டு உட்காந்து சாப்பிட்டு பின்னாடி வந்து அறுவல் வச்சுருக்காருங்க. ஒரே வெட்டுங்க, கழுத்தோடு சேர்த்து வெட்டுன்னு அடிச்சுக்கிட்டே தலை வந்து பார்த்தீங்கன்னா பாதி பிஞ்ச மாதிரி பிஞ்சிட்டு அப்படியே உயிர் விட்டாருங்க இந்த தன்ராஜ் அப்படிங்கிறது. பக்கத்தில் சாப்பாடு போட்டு இருந்த தன்ராஜனுடைய மனைவி கூச்சலிட்டு கத்துறாங்க பயந்து போய். இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மா அன்புனுடைய உடம்புல இருக்குது, கோமதியினுடைய உடம்புல இல்லையா. ஏன்டா இப்படி பண்ண உங்கள் அண்ணன் அப்படி சொல்லிட்டு அழுகுதுங்க. ஊர்க்காரங்களாம் ஓடி வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழிச்சு தன்ராஜனுடைய உடம்பை விட்டு டக்குன்னு அந்த ஆன்மா விலகிச்சாட்டுங்க. விலகுன அடுத்த செகண்டே தன்னுடைய கைகளில் அருவாள் இருக்கிறத பார்த்து அன்பு வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாருங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேள்வி கேட்குறாங்க. நீ தானடா வெட்டணும் அப்படி சொன்ன உடனே அன்புக்கு ஒன்றும் புரியலிங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருந்தவர் அதற்கடுத்து அவரே கண்ணீர் விட்டு தாரதாரையாக அழுக ஆரம்பிச்சிட்டாருங்க. அழுதுகிட்டு ஏன்டா அண்ணனை கொன்ன, உன்னை தம்பி மாதிரி பார்த்தாரு அப்படி சொல்லும்போது ஆத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. அன்பு என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த தேவகி மற்றும் பாலாஜியை மணி மற்றும் தன்ராஜ் கொண்டாங்க இல்லையா, அப்போதுலேருந்தே நம்மளும் குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்திருக்காரு. அதை இப்போது பயன்படுத்திட்டாருங்க. நம்ம ஜெயிலுக்கு போனால் தப்பு கிடையாது, இவனை வெட்டிகிட்டே போயிட்டோம், மணி ஏற்கனவே செத்துட்டான், இப்போது தன்ராஜை வந்து பார்த்தீங்கன்னா தான் தான் வெட்டணும்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க சொல்கிறாங்க. அது சரியாகவே இருக்கட்டும், நம்மளும் குற்றவாளி தானே, அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது நம்ம தானே இருந்து அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றும் விடாமல் சொல்லிட்டாங்க ஊர் மக்கள் முன்னாடி. இவன் நல்லவன்லாம் கிடையாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்டே சொல்கிறாங்க. ஒரு தோட்டத்து வீட்டுக்கு நாங்கள் 3 பேரும் திருட போய் திருடுற நகை மட்டும் எடுத்துகிட்டு வராமல் தன்ராஜ் மற்றும் மணி 2 பேரும் சேர்ந்து அந்த அக்காவையும் அண்ணனையும் அடிச்சே கொண்டாங்க. அந்த அக்கா வந்து நகையெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது காலில் விழுந்து கெஞ்சிச்சு. நான் வேணாம்னு எவ்வளவோ சொன்னேன், என்னை தனியாக அனுப்பி வச்சுட்டு இவங்க 2 பேரும் அந்த அக்காவை படாத பாடுபடுத்தி கொண்டிருக்காங்க. 2 நாள் கழிச்சு தான் இந்த தகவலே எனக்கு தெரிஞ்சு. நான் செத்தரலாமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். நான் செஞ்சது தப்பு தான், ஆனால் இவனும் சாக வேண்டியது அப்படின்னு சொன்ன உடனே ஊர்க்காரங்க எல்லாம் மிரண்டு போயிட்டாங்க. ஏற்கனவே ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி தான் தேவகி மற்றும் பாலாஜி சேர்த்த நியூஸ் எல்லாம் ஊர்க்காரங்க தெரிஞ்சு இல்லையா, இவனுக்கு தான் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போய் தள்ளி நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே டைமில் காவல்துறையினரும் உள்ளே வந்துட்டாங்க. காவல்துறையினர்கிட்ட மறுபடியும் அன்பு அந்த கொள்ளையடிச்சது, தேவகி மற்றும் பாலாஜியை கொன்னது, நான் வந்து கொல்ல அவங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்றும் விடாமல் வாக்குமூலம் மாதிரி கொடுத்தாருங்க. அதற்கடுத்து அன்பு அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்தில் வச்சு உள்ளே வச்சுட்டாங்கன்னு உன்னை எப்படி தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, அதை சொல்லவும் இல்லை இந்த வைதேகி அப்படிங்கிற பெண். அதே நேரத்தில் அன்பு உள்ளே எடுத்து போய் வச்சு பெயிலில் வந்து அன்புனுடைய அம்மா அப்பா எல்லாம் போய் பார்க்க போவாங்கல்ல, நண்பர்கள் சில மாதங்கள் கழிச்சு போயிருக்காங்க. அப்போது எல்லாத்தையும் சொல்லியிருக்காருங்க. நான் கொல்லடா, எப்படி கொன்னனே தெரியல, அருவா என் கையில் இருந்தது மட்டும் தான் தெரிஞ்சு, தலை சாஞ்சிருந்துச்சு, எப்படி நடச்சு அப்படின்னே தெரியலிங்க. அதே நேரத்தில் இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது ஊர்க்காரங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்க, இதை செய்தது எல்லாமே தேவகியினுடைய ஆன்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிச்சுங்க. அதே நேரத்தில் இந்த மணி அப்படிங்கிறது 2வது முறை தன்ராஜ் வந்து வீட்டில் இல்லாத போது அவங்களுடைய மனைவி கிட்ட போய் இதை ஏன் அப்படி பண்ணணும்னு சொல்லி கேள்வி கேட்க உள்ள போனார் இல்லையா, அப்படி போயிட்டு வந்து மறுபடியும் அங்கிருந்து ஓட்ட முடிச்சு வெளியே போனார்ல, கோமதியினுடைய உடம்புல இருக்கக்கூடிய தேவகியினுடைய ஆன்மா கிட்ட தப்பிச்சு அந்த வீட்டில் தப்பிச்சு ஓடின பிறகு உயிரோடு இருக்கும்போதே மணி அப்படிங்கிறவர் அவருக்கு நெருங்கிய க்ளோஸ் ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்காருங்க. இப்படி 2 பேர்த்த கொன்னோம், அது மட்டும் இல்லாமல் கோமதி வந்து நார்மலாக இல்லை, அவருடைய உடம்புல தேவகியினுடைய ஆன்மா இருந்துச்சு, நான் கண்ணெதிர்க்க பார்த்தேன், எனக்கு கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்குச்சு, 1 செகண்ட் 2 செகண்டில் அந்த முகத்தை பார்த்த தேவகியினுடைய முகத்தை சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்லியிருக்காங்க. கடைசியாக எல்லா சம்பவங்களையும் நினைச்சு பார்க்கும்போது தெளிவாக எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சுங்க, எல்லாத்தையுமே செஞ்சது தேவகியினுடைய கொல்லப்பட்ட ஆன்மா தான் அப்படி சொல்லிட்டு. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட் கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷி எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.